கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி. ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடிஐல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ், பிளம்பிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது, முடிச்ச பிறகு என்ன ஜாப் கிடைக்கும், எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம். வாட் இஸ் பிளம்பிங் கோர்ஸ்? பிளம்பிங்னா என்னன்னா, வீடு, ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி எல்லாத்திலும் வாட்டர் சப்ளை சிஸ்டம், ட்ரெயினிங் சிஸ்டம், பைப்லைன் இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான். இந்த கோர்ஸில் நீங்கள் வாட்டர் பைப் ஃபிட்டிங், லீக்கேஜ் ரிப்பேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், டேங்க் கனெக்ஷன், மோட்டர் கனெக்ஷன், ட்ரைனேஜ் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. இதை பற்றி நம்ம ஐடிஐ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அரசியல் தொழிற்பயிற்சி நிலையம் உருளைப்பேட்டையில் வந்து ஷார்ட் டைம் கோர்ஸ் நடத்துறாங்க. அந்த ஷார்ட் டைம் கோர்ஸ்ல வந்து பிளம்பிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ், பிளம்பர் கோர்ஸ் வச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் மூலியமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா அந்த கோர்ஸ் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. டுவர்டு டிடபிள்யூடி அந்த குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் கோச்சிங் கொடுப்போம். எந்த மாதிரியான கோச்சிங் கொடுப்போம் சார் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பைப்ல லீக்கேஜ் ஆனிச்சுனாக்கா அதை எப்படி சரி பண்ணணும், அதாவது பிளம்பிங்ல வந்து டி ஜாயிண்ட்னா என்ன, எல் ஜாயிண்ட்னா என்ன, வியூ ஜாயிண்ட்னா என்ன, அது ஒரு 1 இன்ச் பைப்புக்கும் 2 இன்ச் பைப்புக்கும் ரெடியூசர் எப்படி பண்ணணும், கனெக்டிவிட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதை இல்லாமல் ஹவுசிங்கில் வந்து பைப் லைன் எப்படி செட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணணும், செகண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணணும், அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான பைப் ஒரே நீளமாக கொண்டுட்டு வரணும், அப்புறம் அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஒவ்வொரு செக்ஷன்லையும் கனெக்டிவிட்டி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ்லாம் நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ட்ரைனேஜ் கொண்டுட்டு போகிறது தனி லைன், ட்ரிங்கிங் வாட்டர் கொண்டு வர லைன் எப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். முக்கியமாக ஃபஸ்ட்டு மோட்டார்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆஃப் ஹெச்பி மோட்டார்னாக்க என்ன, 1 ஹெச்பி மோட்டார்னா என்ன, எவ்வளோ லென்த்துக்கு தண்ணி மேலே கொண்டுட்டு போகிற அளவுக்கு நமக்கு மோட்டருடைய பவர் இருக்கணும், கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எவ்வளோ தண்ணி எப்படி இருக்கும், அந்த மாதிரி மோட்டரை எப்படி செட் பண்ணணும், அல்லது நீர்மூழ்கி மோட்டரில் எப்படி செட் பண்ணணும், ஒவ்வொரு மோட்டர்லையும் எவ்வளோ தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதே நேரத்தில் அந்த டேங்க்லேருந்து எப்படி வாட்டரை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரல எப்படி கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி கொண்டு போகணும், செகண்ட் ஃப்ளோரில் எப்படி கொண்டு போகணும், அதே மாதிரி அந்த ட்ரைனேஜ் கல்பனை வாட்டர்லாம் எப்படி வெளியில் கொண்டு போகணும், ஒரு டேங்க்ல எப்படி கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லேபர் மூலியமாக ப்ராக்டிக்கலாகவும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான கட்மாடல் செக்ஷன் தான் இங்கே வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யும், சென்சார் மூலியமாக எப்படி தண்ணி வேலை செய்யும், பைப் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்டை அவங்களாம் வந்து படித்தாங்கனாக்கா பணம் கட்டி படிப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து நடத்த சொன்னாங்கனாக்கா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்.